ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE3491 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ்க்குரிய டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிடுங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் லேம்ஸ் தியரி, லேம் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், மொமெண்ட் ஏரியா மெத்தட், ஃபிளிச்சடு பீம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அது மாதிரி பீமோட கிளாசிஃபிகேஷன் கேட்கலாம், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கேட்கலாம், காஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின், டார்ஷனல் ரிஜிடிட்டி, அது மாதிரி தியரி ஆஃப் டார்சன், ஹூக்ஸ்லா, பாய்சன் ரேஷியோ, ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸ் கேட்கலாம், பீமோட டைப்ஸ் கேட்கலாம், மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம 13 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த யங் மாடுலஸ், பாய்சன் ரேஷியோ, கிராஸ்னல் செக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் தியரி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இல்லை பீம் வச்சும் கேண்டிலவர் வச்சு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஷாஃப்ட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் சாலிட் ஷாஃப்ட், ஹாலோ சர்க்கிள்லேருந்து வரலாம். இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் பேசிட்டு தான் இருக்கும். இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏரியா மொமெண்ட் தியரம், அது கேண்டிலவர் பீம்லேருந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பல்க் மாடுலஸ், அப்படின்னா எலாஸ்டிசிட்டி அண்டு பாய்சன் ரேஷியோவில் வந்து கேட்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்போ எல்லாம் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக எது வரும் அப்படிங்கிறது தெரில. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வரும். அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்ட் ஏரியா மொமெண்ட் தியரம்லாம் வரும். ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ்ட் யூனிட்ல வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷியர் அண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து கேட்குறாங்க, மோஸ்ட்லி கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் கொடுத்துருக்கதெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாம் ஜஸ்ட் வந்து ஓவராலாக வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.